வணக்கம் உறவுகளே! காலையில 2 அண்ணனுங்க பேசிக்கிட்டு நான் கேட்டேன். நான் மாடியில குடியிருக்கிறதுனால கீழ யாராவது ஏதாவது பேசிக்கிட்டா அப்படியே கேட்கும். அதனால இன்னைக்கு 2 பேர் பேசிக்கிட்டாங்க. என்னன்னாக்கா, ஒரு அண்ணன் கேட்டாரு, "என்னப்பா உங்க வீட்லலாம் நல்லா இருக்காங்களா?" அப்படின்னு. அதுக்கு அந்த அண்ணன் என்னன்னாங்க, சிம்பிளா ஒரு பதில் சொல்லிட்டு போயிருக்கலாம். "நல்லா இருக்காங்கப்பா" அப்படின்ட்டு. ஆனா அந்த அண்ணன் சொன்ன விஷயம் எனக்கே அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன் அப்படிலாம் பேசிக்கிறாங்க? என்ன பேசிக்கிறாங்கன்னு தான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஒரு லேடி அவங்க யாருன்னே தெரியல. அந்த அக்கா யாருன்னு தெரியல. அந்த அக்காவ பத்தி அந்த அண்ணன் பேசுற பேச்சு இருக்குங்களே, ஐயோ அப்பா! அவளுக்கு என்னப்பா மகாராணி சொகுசா வீட்ல உட்காந்துட்டு இருக்கிறா. நம்மள சொல்லு நாய்ப்படாத பாடு அப்படின்ற மாரி சொன்னாரு. அத கேட்டதுலேருந்து எனக்கு கோவம் வந்துருச்சு. யாரோ முகம் தெரியாதவங்கள பத்தி நம்ம பேசினா நமக்கு என்னன்னு கிடக்கல. ஏன்னா, ஒவ்வொரு நாளும் நாமளும் அந்த வேலையெல்லாம் செஞ்சு கஷ்டப்படுறோம். அந்த அக்கா வந்து மகாராணியாட்டம் வீட்ல உட்காந்துருக்காங்கன்னு அந்த அண்ணன் சொன்னாங்களே, நான் சொல்றேங்க மகாராணியாட்டம் எந்த எந்த ஒரு பொண்ணும் உட்கார முடியாது. ஏன்னா காலையில எந்திரிக்கணும், பூரி செய்யணும், இட்லினா இட்லி செய்யணும், தோசைனா தோசை ஊத்தணும். வீட்ல எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு செய்யணும். அது கூட்டு குடும்பமா இருந்தா அப்பா சாமி ஒண்ணுமே தாங்கவே முடியாது. அதுவும் டபுள் வேலையா இருக்கும். காலையிலயும் அப்படியே செஞ்சுட்டு அவசர அவசரமா நம்மளால சாப்பிட முடியாது. வீட்ல இருக்கிறவங்க வேலைக்கு போணுமா, இல்ல ஸ்கூலுக்கு போணுமா, இவங்களெல்லாம் வெளிய அனுப்பிச்சு விட்டுட்டு, மிச்சம் மீதி இருக்கிற பூரிய, மிச்சம் மீதி இருக்கிற சாப்பாட எதுவா இருந்தாலும் நம்ப போட்டு தட்டுல போட்டு சாப்பிட்டுட்டு, பாத்திரத்தெல்லாம் வெளக்கி வச்சுட்டு, காலையில மறுபடியும் ஒரு வாட்டி வீடு வாசலெல்லாம் பெருக்கிட்டு, துணிங்கள துவச்சு, காய போட்டுட்டு, அதுக்கப்புறம் அவசர அவசரமா மத்தியானம் லஞ்சுக்கு என்ன செய்யணும்னு அத தேடி புடிச்சு கண்டிப்பா செஞ்சு, அப்புறம் என்ன பண்றது? மாவு அரைக்கணும்னா, வாரத்துக்கு ஒரு வாட்டி மாவு அரைக்கணும். இந்த மாவு அரைக்கிற வேலை இருக்கு பார்த்தீங்களா? 3 மணி நேரம், 2 மணி நேரம் இழுக்கும். தோசைக்கு தனியா, இட்லி மாவுக்கு தனியா, அதுக்கெல்லாம் தனித்தனியா அரைச்சு எடுக்கணும். பதமா பார்த்து எடுக்கணும். அந்த கிரைண்டர கழுவி நீட்டா வைக்கணும். அதில் சுத்தமா வைக்கணும். 2வது நம்ப நைட்டுக்கு டிஃபனுக்கு என்ன பண்ணணும்? அதிலேயே யோசிக்கணும். யோசிச்சுக்கிட்டே துணிங்கலாம் மறுபடியும் மடிக்கணும். மறுபடியும் ஈவினிங் வந்துச்சுன்னா, மறுபடியும் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு, வீடு வாசலெல்லாம் பெருக்கிட்டு, அப்போ நம்மளுக்கு மூஞ்சி கழுவ கூட டைம் இருக்காது. ஏன்னா, அந்த அளவுக்கு நம்ம பிஸியா இருப்போம். இதுக்கு இடையில நைட்டுக்கு ஏதாவது செஞ்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் வெளிய எங்கேனாவது போகணுன்னா போகணுங்க. இன்றைக்கி சந்தை நாள் சந்தைக்கு போயிட்டு வரணும். அந்த துணியெல்லாம் நம்ம நீட்டா மடிச்சு வச்சோம்னா, எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கலைச்சி போட்டு வைப்பாங்க. லேடீஸ்னால் சும்மா இல்லைங்க. யாருமே ஒரு வீட்ல இருக்கிற லேடீஸ்க்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா, வெளிய இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும். இல்லைன்னு சொல்லலாம். ஆனா கண்டிப்பா சொல்றேன், எந்த ஒரு ஜென்ஸும் ஒரு லேடிய பார்த்து சொல்லாதீங்க. என்னன்னாக்கா, "நீ சும்மா தானே இருக்க. உனக்கு என்ன பிரச்சனைன்னு." என்னோட வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணுங்க.